அரசனே அன்பர்க்கு அடியேன் உன்னுடைய அப்பனே, அரசனே அன்பர்க்கு அடியேனுடைய அப்பனே, ஆவியோடு அக்கை புரை கணிய புகுந்து நின்று உருக்கி என் பொய் இருள் கழிந்தமை சுடரே, திரைபுரா மன்னும் அமுதத்தின் கடலே, திருப்பெரும் துறை உரை சிவனே, திரைபுரா மன்னும் அமுதத்தின் கடலே, திருப்பெருந்துறை உரை சிவனே, உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. நானும் என் பிள்ளையும் நாயகனுக்கு விடத்தோ, தானும் தந்தையும் தாசடையோ நாந்திலனே. அவள் நீ மங்கடினும் தான் கெட்டலின்றி சரிப்பறியா தன்மையனுக்கு முதல் பாதாளத்தாவித்து மன்னோர் மாறுந்தயன் மாவுடைய வைப்ப அவரை நாமும் மன்னோடு அசையும் மன்னங்கள் பாடி நின்று தேவகனாவிலும் கண்டறியா செம்மல பாவங்கள் காட்டும் செல்வ மலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடித்து விஸ்வரை மேல் மாநகமாமதி பிள்ளை பாடி மாவீரை பாடி வழக்கை என்றும் பாடித்தல் பாடி கைதனை கொன்றொரு போர்த்தல் பாடி காலனை காலர் உதைத்தல் பாடி வட்டமலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சித்தர்கள் வாழும் தன் பிள்ளை பாடி சிற்றம்பல தங்கள் செல்வம் பாடி வேதமும் தேவியும் ஆயினக்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினக்கு சோதியும் ஆயிருள் ஆயினக்கு பெருந்தோ கையனே இன்னும் செத்திலே விழித்திருந்தும் உள்ள கருத்தினை இழந்தே ஐயனே அரசே அருட்பெருங்கடலே அச்சனே அயன்மார்க்கு அறிய உண்ணா செய்யமேனியனே செய்வகை அறியேன் திருப்பெருந்துறை மேவிய சிவனே
சிவனே சிவனே. அப்ப இங்க வியாபார விஷயமா போன ஒருத்தர் எப்போதுமே பொன்னம்பலம் பொன்னம்பலம் பொன்னம்பலம்னே சொல்லுவாரு. என்னங்க பொன்னம்பலம் அப்படின்னு கேட்டா எங்க ஊர் சாமிங்க அப்படின்னு சொல்லும்போது உங்க ஊர் சாமி பேசுவாரு. நிறைய பேர் என்ன நோய் வச்சுட்டாங்க அப்படின்னு மாறிக்கிறாங்க. அதுதானே மாத்திக்கிறாங்க. அப்போ அப்படி பாரு நோயை தீர்த்து தரா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் புத்தம் பார்த்து அந்த மண்ணை விட்டு 2 புத்த குருமாரோட தில்லைக்கு வந்துட்டான். தில்லையில வந்துட்டு அங்க வந்துட்டு துள்ளி அவங்க அந்த கிட்ட இங்க இந்த எங்களோட வாழைப்பூர் புரியணும் நாளைக்கு அப்படின்னு சொல்லி. சரி வாழைப்பூர் புரிஞ்சவங்க சொன்னா இவங்களுக்கு பயம் வந்து நம்மளாம் பாதி போய் மந்திரம் ஓதுவோம் நம்ம கிட்ட வாழைப்பூர் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டாங்க. நைட்டு கனவுல போய் சாமி போய் இவங்க கிழக்கு வாசல்ல ஒரு மரத்துல மணிவாசன் ஒருத்தர் மணிவாசன் ஒருத்தர் இருக்கிறான். அவனை போய் கூட்டிட்டு வந்து நாளைக்கு பாட விடுங்க அப்படின்னு அறிமுகப்படுத்துறதுக்கு சாமி ஒரு ஏற்பாடு இதெல்லாம் அப்படின்னா இந்த காலத்துல இப்பெல்லாம் அறிமுகப்படுத்துறாங்க நம்ம போட்டு கழிச்சு விட்டு அவங்களோட ஓட்டிட்டாங்க. அப்போ சாமி அவங்கள ஒரு பொண்ணு ஒரு இது ஏற்பாடு பண்றாரு பாட வைக்க. அப்போ இந்த பொண்ணு வந்து கேள்வி கேட்குது. இப்போ கேள்வி கேட்கிறாரு அந்த ஊருக்கு வந்து பதில் சொல்ற மாதிரி அவங்க பதிவு. இந்த பதிகத்தை ஏன் சொல்ல வரேன்னா இந்த பதிகத்தை உங்க குழந்தைங்களுக்கு பேச்சு சரியா வரல அப்படிங்கிற குழந்தைங்களை கேட்க வைங்க, இல்லை அவங்களை பாட வைங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு பலன் இந்த திருமுறைகளுக்கு பலன் உண்டுங்கிறதுக்காக சொல்ல வர எப்படின்னா பூசுவதும் மென்னி அதாவது எப்படின்னா பூசுவதும் மென்னீது பூண்பதும் பொங்கு அரவம். அரவம்னா பொங்குனா படம் எடுக்கிற பாம்பு. பொங்குவதும் பூசுவதும் வெந்நீரு பூண்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோடும் காணேடி அப்படின்னு என்னமோ பெரிய கடவுள் கடவுள்னு சொல்றீங்க. அவன் சுடுகாட்டு சாம்பல் எடுத்து பூசிக்கிறான். இந்த திருநீர் இல்லை அவன் பூசுறது சுடலை பொடி பூசி ஞானத்தை வந்துட்டு சொல்றாரு அப்படிங்கிறாரு. அப்படின்னா வெந்நீரை பூசிக்கிறான். எத்தனமோ கடவுள் என்னென்னமோ நகையில அனுப்பிக்குது. ஓஞ்சாமி என்னன்னா பாம்பு எடுத்து கழுத்துல விட்டுக்கிறான். பூண்பதும் பொங்கருவம். ஆனா பேசுறது மட்டும் வேதம் பேசுற மாதிரி பேசுறாங்க. அது யாரு அப்படின்னு கேட்டா அது சொன்னது பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டு என்னை அவன் என்னது பேசினாலும் என்னதை பேசினாலும் அவன் தாண்டா இந்த உலகமே தலைவன் உலகெல்லாம் கருணையாளன். இந்த பெருமான் தான் அவனை காக்கிறது பிழைக்கிறது திருவடி இன்பை சேர்க்கிறது எல்லாம் அந்த பெருமான. பூண்பதும் கொண்டு என்னை ஈசனவன் எவ்வளோ இருக்கும் இயல்பானால் சாளரும் அப்படின்னு ஒரு சுத்தமான ஒரு வார்த்தை உண்டு. வார்த்தை என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தாமேசன் துன்னம்பை கோவணமாய் கொள்ளுமது எண்ணி சொன்ன ஒரு பெரிய கதை சொல்லும். திருக்குறுப்பு நாயனார் வரலாறு போனது அருமையான ஒரு வார்த்தை இதுல இருக்கு. அவனுக்கு கோவணம் 4 வேதம் தான் கோவணமா. அதுக்கு அருணாகேர் எது தெரியுமா? வானம் தான் அருணாகேர்.
அப்பதரசம் மலர் நொந்தால் சேரலொட்டா அம்மலம் கழுகி. அப்ப என்ன பண்ணணும்? அது போனா அன்பரோடு மறியி. அடியாரோட சேரும். அடியாரோட சத்தம் தான் அப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். அன்பரோடு மறியி. அவங்க யாரா அடியாருன்னு சொல்லிட்டீங்க, நகலெல்லாம் போட்டுட்டு செட்லாம் போட்டுக்கிட்டு அப்படி இருப்பாங்களோ? நீ நினைக்கிற மாதிரி அப்படி மாலர நேயம். எந்த ஒரு பொருள் மேலே அவங்களுக்கு மயக்கம் இல்லை. அடியார்களுக்கு கேடும் மாக்கமும் கெட்ட திருவினால் ஓடும் சொன்னும் முக்கவே நோக்குவார் கூடும் மண்பினில் கூம்படிலே என்று வீடும் வேண்டாவர்கள் என்று விளங்கி நசைக்கில போயிருக்கிறார். கேடும் மாக்கமும் கெட்ட திருவினா எனக்கு வர்ற இன்பமும் துன்பமும் உங்களால வந்தது அப்படின்னு அடியார். இன்பம் வருதா? சாமி துன்பம் வருதா? நான் சொல்றது நன்றே செய்வாய் பிள்ளை செய்வாய், நானே இதற்கு நாயகமே. நன்றே செய்வாய், நன்றே செய்வாய் செய்வாய். நீ ஆசாமி எனக்கு கூட பண்ணுவேன், நான் பண்ணிட்டு சார், நீ என்ன சாரி பண்ணுவேன். ஆனா நாம அப்படியே பண்றான். அவனுக்கு இப்படிலாம் பண்ண இப்படி பண்றா பாத்தியா, அவனுக்கு போய் கேட்போம். ஆனா என்னோடதுன்னு தெரியல, நான் விட்டுட்டு வந்தது, நான் எனக்கு அனுபவிச்சிருக்கிறது என்னோடதுன்னு தெரியல. அப்ப என்ன பண்ணுவோம்? அன்பரோடு மாதிரி மாலர நேயம் மலிந்தவர் வேடம். அந்த உங்களோட வேடம் மலிந்து மலிந்தவர் வேடமும் ஆலயம் தாடும் அரணென தொழுமி. ஆலயம் கோவில் அதுதான் அப்படின்னு அவங்களோட தொழுதாவே மனித வசம் பெருமாள் அதான் சொல்றேன். ஒரு அடியா கொடுத்து இருக்கோம், நடுவில் இருந்தா கூப்பிட முடியுமா? வா அப்படின்னு கூப்பிட முடியுமா? அப்போ ஓரத்தில் இருந்தா அது வந்து சுரங்கி சோறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் எங்கேயுமா போறாங்க, யாராவது கேட்க சொல்லுவாங்க. அதனாலதான் மாணிக்க வசம் பெருமானே நான் ஓரத்தில் இருந்தா யாராவது இருக்குன்னு கூறுவாங்க. அடியார் போறதுக்கு நடுவில் வயல் நீ, அப்பதான் நான் தப்பிச்சு போக முடியாது. உடையாளும் தன் நடுவிற்கும் உடையாள் நடுவில் இருத்தி. உடையாள் அவங்க நடுவில் இருக்க, அவன் நடுவில் நீ இருக்க. நீங்க 2 பேரும் ஏன் நடுவில் இருக்கிறீங்க? ஆனா நான் எங்க இருக்கேன் தெரியுமா? அடியார் கூட்டத்துக்கு நடுவில் இருக்கும் அப்படிங்கிற. உடையாளும் தன் நடுவிற்கும் உடையாள் நடுவில் இருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பது. ஆனால் அடியே உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தேன் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. கருத்து எப்ப முடியும்? செத்து போனாதான் ஆய்வு போனாதான் கருத்து வேலை செய்யாது. அதுக்குள்ளே என்ன புரிஞ்சு வேண்டிக்கிற அடியல் கூட்டி அதிசயம் கொண்டாமே, அடியல் கூட்டி அதிசயம் கொண்டாமே. அந்த அதிசயத்துல ஒவ்வொருவரும் எனக்கு பெருமானு அடியார்களை சேர்த்து வச்சாங்க. அடியார்களை சேர்த்து நமச்சிவாய வாழ்க நாதம் தான் வாழ்க, நமச்சிவாய வாழ்க நாதம் தான் வாழ்க, நமச்சிவாய வாழ்க நாதம் தான் வாழ்க, நமசிவாய வாழ்க நாதம் தான் வாழ்க, நமச்சிவாய வாழ்க நாதம் தான் வாழ்க, நமசிவாய வாழ்க.